ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி ஆர்சி ஸ்கூலுக்கு எய்த்த மாதிரி இருக்கிற அலீப் டீ ஸ்டாக் தாங்க வந்திருக்கோம். என்னடா லஞ்ச் டைமில் டீ கடை கூட்டுங்க பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது வந்து டீ கடைக்கு மட்டும் இல்லைங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னென்ன வெரைட்டி ரைஸ் என்ன ப்ரைஸ் இங்கே கொடுக்குறாங்கன்ட்டு வாங்க நம்ம அவட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் ஜி. உங்கள் பேருண்ணே? என் பேர் சாதிக் ஜி. சாரி, பிஸியான டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை. ஆனால் என்னென்ன வெரைட்டி நான் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மள்கிட்ட தயிர், சாம்பார், தக்காளி, வத்த குழம்பு, வெஜ் பிரியாணி, ஓகே, குஸ்கா, மல்லி, தேங்காய், புளி வெரைட்டி சாதம், சொல்லிக்கிட்டே போறீங்களா? 11 வெரைட்டி இருக்கு ஜி. சூப்பர். டெய்லி 11 வெரைட்டி உண்டு. என்ன ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கீங்க? 35 rupees ஜி. 35ஆ? சூப்பர் சூப்பர். 35 வந்து எல்லாமே 35. ஓகே. காளான் பிரியாணி இருக்கு, அது மட்டும் 45 rupees. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்குமா? நல்லா பாருங்க, கும்பலை பாருங்க. நல்லா கும்பல இருக்கும் போதே தெரியுது. ரெண்டாவது நம்ம 3 வருஷமா இதே இடத்துல நம்ம பண்றோம், ஸ்டாண்டர்டா பண்றோம் நம்ம. சரி சரி. அதனால வந்து நம்மகிட்ட பிஸ்னஸ் நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் நான் வந்திருக்கேன். ஆமா. ஓகேண்ணா. ஓகே, நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு போறேன். கண்டிப்பா ஜி. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. இங்கே வெரைட்டி ரைஸ் வந்து நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குங்க. அதனால தான் இங்கே டெய்லியும் வந்து நம்ம பார்சல் வாங்கிட்டு போயிடுறோம். பீமனார்லேருந்து இங்கே வந்து டெய்லியும் வாங்கிட்டு போயிட்டு. அப்படியா? சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். என்ன நல்லா சொல்ல, அதையும் நான் வாங்கி சாப்பிட்றேன். சாம்பார் சாதம் நல்லா இருக்கும், வெஜ் பிரியாணி நல்லா இருக்கும். ஓகே, எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பராக இருக்கும் எல்லாமே. ஏன் சின்ன வயதுக்கு எல்லாமே பார்க்க முடியாது, ஒரு 3 வெரைட்டி வாங்கி நீங்க சாப்பிட்டு தான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் திம்பிங்க. இதையும் தின்னு பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ட்ரை பண்ணிட்டு எப்போ நீ வீடியோல பாருங்க. வீடியோவில் பார்க்குறேன், நான் இங்கே நின்னும் பார்க்குறேன். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்து கண்ணு வச்சிடாதீங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட்லேயும் வந்துட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டேங்க. இந்த கடையில் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, செம்ம க்ரௌடாக வேறு இருக்குது. அந்த க்ரௌட்லேயும் நான் என்னென்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மல்லி சாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி சாதம், இது வந்து வெஜிடபிள் பிரியாணி, இது வந்து பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு சாதம். நீங்கள் எந்த வெரைட்டி வாங்கினாலும் இந்த 3 சைடும் கொடுத்துருவாங்க. ஆமாம், இது வந்து புதினா சட்னி, இது வந்து ஊறுகாய், இது வந்து துவையல். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்லி சாதத்தை ஆரம்பிக்க போகிறோம். சூப்பராக இருக்குது, க்ரீன் கலரில். ஆஹா, அருமையாக இருக்குது. நல்லா கடலெல்லாம் போட்டு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. 35 ரூபாய்க்கு சூப்பரான ஒருத்தான ஒரு சாப்பாடு. நீங்கள் கூட ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணிக்கோங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். சான்ஸே இல்லைங்க. வாவ். அதுவும் அந்த உருளைக்கிழங்கும் சேர்த்து சாப்பிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா புளி சாதம். எல்லாத்துலேயும் கடலை வந்து போட்டுருவாங்க. இந்த துவையோடு சாப்பிடுவோம். ஆஹா, சூப்பராக இருக்குது. ஊறுகாய் சாப்பிடுவோம், சேர்த்து சாப்பிடுவோம். அருமை. அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி. இந்த பேலன்ஸ் எல்லாம் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட மாட்டேன். ஒன்று வந்து நானே சாப்பிட்ருவேன், இல்லை கேமராமேன் சாப்பிடுவார். அதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். கொட்டுறதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். எப்பயுமே சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வெஜிடபிள் பிரியாணி. நீட்டாக இருக்குங்க, எந்த ஒரு இது இல்லாமல். இல்லை குட்டி குட்டியாக மீல் மேக்கர் போட்டிருக்காரு, கேரட்டு, பீன்ஸு, இதெல்லாம் போட்டால் தான் வெஜிடபிள் பிரியாணி சொல்லுவீங்க. கரெக்டு தான், இருந்தாலும் என் கடமை நான் சொல்லணும்ல. அருமை. ஃபைனலாக வந்து
வத்த குழம்பு சாதம். பார்க்க தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு பார்சல் பண்ணும்போது பார்த்தேன் அந்த வத்த குழம்புலாம் இருந்துச்சு. சாப்பிடுவோமா? சூப்பராக இருக்குது. நான் இந்த வத்த குழம்பு சாதம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நீட்டாக இருக்கு. அதே மாதிரி இந்த கடையில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரி 2 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. 12:30 போல் கடை போடுறாங்க. நீங்கள் 1 மணி 1:30 வந்து வாங்கிட்டீங்கன்னா 11 வெரைட்டி பண்ணுறாங்களாம். எல்லாமே சூப்பராக வாங்கிட்டு போகலாம். இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து குறுக்குன்னு பார்த்தாங்க சாப்பிட்றதெல்லாம். யாரும் தயவு செஞ்சு கண்ணு வச்சிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கரண்ட் கம்பெனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.